சொல்லும் போது இன்னும் செக்காப்பட்டியா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், ஒரு கெட்ட காரியம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்தை பத்தி பேசுவோம். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்து இந்த அக்கா, அதாவது உங்க ஸ்டைல சொல்லணும்னா நிறைய பேர் வந்து எங்க அக்காவை இளம் சிட்டு தேன் சிட்டு இல்லக்கா உண்மையை சொல்லலாம். இவங்க வயசுல இவங்க யாரு பார்த்தாலும் அவங்க வயசை கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு எவ்வளவு இளமையா இருக்காங்க. இவங்களை பார்த்து ஏதோ ஏதோ சொல்றீங்க, அதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு, அப்படிலாம் பேசாதீங்க. அது நீங்க பழகினவங்க எல்லாம் இப்படி பேசுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஆமா, அவங்களை பத்தி பேசி சம்பாதிக்கிறீங்க. அன்பா, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமானது என்னன்னா, சுமியா அவங்க ஏரியாலே இருக்கக்கூடிய பேங்க்ல வந்து அவங்களுக்கு புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். ஆதார் கார்டு எல்லாமே சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் புதுசா கிரியேட் பண்ணி கொடுத்தோம். இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து நியூ அக்கௌண்ட், நியூ ஆதார் கார்டு, நியூ லைஃப் அப்படின்ற ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என் கடமை முடிஞ்சிருச்சு, நீங்க சொன்ன மாதிரி பர்ஃபெக்டான வேலையை பார்த்துட்டோம். இது வந்து அக்காவே நேரடியா இருக்காங்க, அவங்களே கேட்பாங்க வாங்க அக்கா. இன்னைக்கு வந்து நம்ம உங்களுக்கு கஷ்டப்பட்டு காலேருந்து அலைஞ்சு தெரிஞ்சு உங்களுக்கு வேலை பார்த்து முடிச்சிட்டோம். உங்களை பத்தி ஆமா, இப்ப வந்து உங்களை வந்து இப்ப சோசியல் மீடியால வச்சு நிறைய பேர் வந்து கழிவு ஊத்துற மாதிரி பேசுறாங்க. காஜி, கிளவி, இதெல்லாம் வந்து புது புது பேசுறாங்க. உங்களுக்கு இது வந்து அதாவது சுகன்ற ஒரு கேரக்டர் வந்துட்டார்ல, வந்ததுல இருந்து அவங்கள்ட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு கட்டப்பைக்கருப்பி கூட்டம், காஜி கூட்டம், எல்லா கூட்டமும் கலந்துருக்குது. கலந்து உட்காந்து கதறுது கத்துது, இப்படி எல்லாம் சொல்லி மிரட்டி பிரிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கு மேல ஆண்டவன் ஒருத்தா இருக்கிறான், அவன் நினைச்சா சேர்ப்பான், நினைச்சானா பிரிச்சிருவான். இதுதான் ரைட்டா. நான் பேசாம இருக்கிறேன். என்னை பத்தி தப்பு தவறுதலா பேசி தப்பான விமர்சனம் கொடுத்து எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நல்ல இவங்களெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இவங்க இல்லன்னு விஷயம் இருக்கா? நிறைய இருக்கு. பேசி காசு சம்பாதிக்கலாம், ஆனா இப்படி இப்படிலாம் பேசணும்னா பேச என்ன தெரியுமாக்கா, ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களை பத்தியோ இல்ல சூர்யா சிக்காவை பத்தி அவதூறா யாராச்சும் பேசினா அவங்க வந்து ரீச் ஆயிடலாம். ஒரே நாள் 2000 சப்ஸ்கிரைபர், ஒரே நாள்ல வந்து வியூஸ். யார பத்தி பேசுனா? உங்களை பத்தி தப்பா பேசுனா. அப்ப ஏன் இந்த பொழப்பு? ஏன் இந்த பொழப்பு? வியூஸ்க்காக நேத்து வந்தாங்கக்கா, நான் யாரும் பேசல விரும்பல, அதனாலயும் வியூஸ் போகும். நேத்து ஒருத்தர் வந்தா உங்களை பத்தி பொண்டாட்டியா? அப்ப அவன் எத்தனாவது பொண்டாட்டியோட இருப்பியான்றது எனக்கு தெரியாதா? இப்படித்தான் அவங்கள கேட்கணும். அண்ணன்ற ஒரு மதிப்போட நான் இருக்கிறேன், அவனுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? கூ முட்டைக்கு என்னைய வந்து நானும் திருப்பி பேசினேன்னா, அதாவது ஆம்பளை பேசுறதுல பெரிய மேட்டர்ல ஒரு ஆம்பளை பொம்பளை அசிங்கப்படுத்துறா பாத்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. நானும் அப்புறம் அடுத்த ரவுடி பேபி சூர்யாவா தான் களத்துல இறங்கணும் போல. என்ன தெரியும்? இந்த நாயெல்லாம் ஆதாரம் கேக்குது அடுத்த ஆபரேஷன் கூட உட்காந்துக்கிட்டு. என்னன்னா நம்ம நாகரிகத்தையும் பண்பாடையும் கெடுக்கிறதுக்கு வந்து அந்த அஜித் குமார் இருக்கான் பாருங்க, அவன் வந்து என்கிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி, அக்கா இந்த இதுல இருந்து நீ நகண்டுக்கோ, நாங்க என்ன வேணாலும் பேசிக்கிறோம்னு சொல்லி சொன்னதுனால பேசாம இருக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்களேன். இப்ப சிக்கா சூர்யா வந்து இந்த மாதிரி பிரச்சனைனா, இவருக்கு வந்து இப்ப அந்த புதுசா ஒரு நபர் வந்திருக்காருல, அந்த கேரக்டர் அவருக்கு எல்லாமே வசதியெல்லாம் இருக்கான். ஏன் 4 வருஷமா எங்க போயிருந்தாரு, 5 வருஷமா எங்க ஆணி புடிங்கிட்டு இருந்தாரா கேட்பேன்ல. இத கேட்டா அவங்க மேல உள்ள கோபத்துல என்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, ஏய் சுமி நீ பேசாம இரு, அவன் ஆதகத்துக்கு நல்லா திட்டட்டும், அதையாவது பாப்போம். அதெல்லாம் பார்த்து நீங்க அவங்க சேனலை ப்ரமோட் குடுக்குறீங்கடா. அவ குந்தாணி பையவளை எப்படி கொண்டு வந்து கோர்த்து விடுறான்னு பாருங்க. ஆக மொத்தம் இவங்க வந்து இவங்க இந்த ஜென்மத்துல இவங்க ரெண்டு மதுரை விட்டு விரட்ட போறது இல்ல, இவங்க திருந்த போறதும் இல்ல. இவங்களுக்கு கரெக்டா அவதான் கரெக்டான ஆளு, கண்டுக்கிறவே இல்ல. உங்களுக்கு வந்து உண்மைக்கே வந்து தெனாவட்டு திமுரு மதுரை பையன்ற ஒரு நேம் இருந்துச்சுன்னா நான் முயற்சி பண்ணேன், நீங்க முயற்சி பண்ணி யூடியூப்ல இந்த மாதிரி பேசக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது, தவறுல பேசக்கூடாதுன்னு மாற்ற முடியுங்க. சரி ஷிஃப்ட் பண்ணி வேற ஊருக்கு போக சொல்லுங்க. முடியுமா? முடியாது. நான் என்ன சொல்றேன், இப்ப அதுக்கு ஒரு கதை எப்படி சொல்றாருன்னா, நான் சொல்லிட்டேன் இவர் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு, உடனே சம்பாதிக்கிறத பூரா அனாத பிள்ளைகளுக்கு செய்யறாரா. இப்ப நேத்து வந்த ஒரு நீங்க அனாத பிள்ளைங்க அவர்லாம் என்ன என்னைய பத்தி பேசக்கூடாது, நான் பொறுமை சிகரம்னு பேர் எடுத்தவ, என்னை பொறுக்கி ஆக்கிறாதீங்க, அவ்வளவுதான். பொறுக்கி ஆகினீங்க பொறுக்க முடியாது, என்னைய பத்தி இந்த காஜி கீச்சின்னு பேசுறவங்களோட அப்புறம் நான் திருப்பி பேசுனேன்னா தாங்க மாட்டாங்க. நான் பொதுவாக மன்னார்குடி பொண்ணுன்றவங்க யாரு, உங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பேர் அடிச்சிருக்கிறாங்க. மக்களே
பேரை மட்டும் எடிட்டிங் பண்ணிருக்கடா. பகிரங்க மடிப்பு. வேணாமுடா. மோசமான இருக்கா? வெரி டேஞ்சர்ஸ். அதனால வந்து நீங்க பேசிக்கங்கப்பா. எங்க அக்கா வச்சு நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்னைய வச்சு பொழைக்கிறீங்களா? பொழைச்சுக்கங்க. அவ நான் சொன்னது அதாவது நான் ஒண்ணு சொன்னேன் கேளு. நான் தான் அவளுக்கு போன் அடிச்சேன். போன் அடிச்சு என்னம்மா என்னைய பத்தி நீ இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு ஐயோ அக்கா ஒரு $100 ஏறிடுச்சுக்கா அப்படின்டா. சரி கண்டென்ட்டுக்கு பேசுறான்னு விட்டா நான் எங்கடி உனக்கு கால் பண்ணேன்? நீ எனக்கு கால் பண்ணேன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் உனக்கு கால் பண்ணேன். இல்ல எனக்கு இன்னொரு டவுட் என்ன, அவங்க தானே ஒரு 5 லட்சம் தரேனாங்க. 5 லட்சமா? 40 லட்சம். 40 லட்சம். 40. சாரி மக்களே 40. என் பிள்ளைக்கு கடை வச்சு தர்றேன்ட்டு அதெல்லாம் ஒரு பாசத்துல எல்லாம் சொன்னதுதான். பண்ணாங்க. எதுவும் பண்ணல. பண்ணலையா? அதுவும் இல்லையா? எதுவும் இல்லடா. நான் பண்ணனால பரவாயில்ல ஒதுக்கிட்டேன்டா. இப்ப சும்மா இழுத்து வச்சு நீ என்கிட்ட இதை கேட்ட அதை கேட்ட. சும்மா எல்லாம் யாரும் கேட்க மாட்டே. குமரேசா இப்போ நம்ம இவ்வளவு பழகுறோம். உங்ககிட்ட நான் இது வரைக்கும் ஏதாவது கேட்டிருக்கேனாடா? ஒரு 20 லட்சம் கொடு 30 லட்சம் கொடுண்டு இல்லக்கா. இருடா. நீ அக்கா என்கிட்ட இருக்குக்கா இவ்வளவு இருக்குக்கா நான் உனக்கு நான் பார்த்து பண்ணினேக்கான்னு சொன்னா கேட்கத்தானே செய்வாங்க. சொல்லிவிட்டு நீ கண்டுக்காம போனேனா என்னடா சொல்லிவிட்டு இந்த பிள்ளை கண்டுக்கலான்னு கேட்கத்தானே செய்வேன். அப்படி கேட்டேன். நான் அப்படி கேட்டத திருச்சி பூ முடிச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி நான் கேட்டது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுனதை விட்டுட்டாங்க. நான் பேசுனதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்கடா. என்னடா இது? மக்களே வந்து சர்ச்சைனா ஒரு ஒரு ஆணோட ஒரு பெண்ணை வச்சு பேசுறது இப்படி பாத்துருக்கோம். இல்ல நிறைய ஜென்ஸ்களை வச்சு பேசுறப்ப அது இங்க பொம்பளையிலே சர்ச்சைக்கு குடும்பங்கள் எனக்குன்னு ஒரு ஜீவி இருந்துச்சு. அந்த அம்மா மெர்சி அம்மா அவங்க குடும்பத்தையும் மண்டைய கழுவி இல்ல இவங்க வந்து குடும்பம் ஒண்ணுமலா இருந்தாலும் அதையும் கெடுத்துட்டீங்க. கெடுத்து விட்டுட்டாங்க. போச்சு சோடி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தங்கம். அது எல்லாமே சிக்காபாய் மூலியமா வந்த உறவுகள் தான். நம்ம இல்லன்னு சொல்ல போறேன். நீயா இருந்தாலும் சிக்காபாய் மூலியமா தான். ஏன்னா மெர்சிமா யாராவது உதவி பண்ணுவாங்க டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தி மண்டைய கழுவி மசாலாவை தடவி எண்ணெயில போட்டு வறுத்திருக்கிறீங்களா? அதனால வந்து இனிமே நான் வந்து இவங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்டா தம்பி. இனிமே நாம என்ன செய்வோம் புதுசா நான் உன்னை கழுவி ஊத்துறேன். இருடா நீ எண்ணெய் கழுவி ஊத்துடா. சுமியக்கா மேல இனிமேல கழுவி ஊத்த போற மக்களே நீங்க என்ன சொல்ல வரீங்க? எவன் வேணா சம்பாதிக்கிறான். எனக்கு அட்மின் வர்றவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அதனால என்ன கழுவி வேணாக்கா. நான் வந்து மக்களுக்கு உண்மையா இருக்கேக்கா. நான் நேர்மையா இருக்கேன். ஆமா அதாவது நடக்கிறத பேசுவோம். உண்மையை பேசுவோம். இப்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டோம் அவங்ககிட்ட. அதே மாதிரி வந்து வேணாம் இனிமே ஒரு கேரக்டரை வந்து நான் பேசவே கூடாதுன்னு இருக்கேன். என்னமோ அந்த மன்மத குஞ்சு வெளிநாட்டு குஞ்சு அதுக்கு ரொம்ப நினைப்பு. வேணாம் நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். இனிமேல வந்து வெளிநாட்டு குஞ்சா இருக்கட்டும் உள்நாட்டு குஞ்சா இருக்கட்டும் டபுள் கேம் ட்ரிபிள் கேம்க்குலாம் இங்க வேலை இல்ல. எந்த கோழி குஞ்சா இருந்தாலும் என்னை வந்து பாக்காதன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு என் ஐடிக்கு வந்து பாக்காதங்கிறாரு. உங்க ஐடியை நான் ப்ரொமோட் கொடுத்தது பெரிய தப்புன்னு அவரே சொல்லிட்டாரு. ஏன் எனக்கு என் ஐடியை நீ ப்ரொமோட் கொடுத்த டீன்னு கேட்டாரு. அவரே கேட்டாரு. எங்க அக்காவை டீன்னு சொல்ல முதல் நீங்க தாங்க. சிக்கா மாமாவை ஏமா அப்படி பண்ற ஏமா அப்படிதான் பேசுவாரு. இல்ல இவருக்கு வேற ஸ்பெஷல் கணக்குதா? அப்படியா? அப்படி சொல்லலாம். போயிடுச்சு முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு வந்து இந்த பாட்டி அந்த கமெண்ட் இந்த கமெண்ட் எல்லாம் வந்ததே இல்ல. நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். எவ்வளவு அழகு அழகுன்னு சொல்லி என்னை கொஞ்சினவங்க. இவரு ஏன் லைவ்ல எல்லாரும் வந்து என்னை கொஞ்சினவங்கள கூட தூக்கி பிளாக்ல போட்டாரு. அப்பயே தெரியல அவர் என் மேல பாசம் வச்சிருக்காருன்னு. அவர் பொசசிவான கேரக்டர்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. சரி என்னை நினைக்காதவர் ஏன் 9 மாசம் வரைக்கும் என் கூட இருக்கணும்? தூரத்துல இருந்தாலும் எனக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாரு. உங்களுக்கு இப்ப நீங்க யூடியூபுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஆளுங்க பேசுறத கேட்டுட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து என்னை தூக்கி போடக்கூடாதுல. உண்மையான கதை எவ்வளவு தூரம் வந்தாலும் அதை வந்து காத்திருக்காது. நீங்க எல்லாரும் சொன்னது மாதிரி அவன் வந்து உனக்கு ட்ரெண்டிங் ஆகுறதுக்கு தான் வந்திருக்கான். அவன் அது பண்றதுக்கு தான் வந்து இது பண்றதுக்கா வந்து அவன் வேலை முடிஞ்சு போயிட்டான்னு சொல்றாங்கல்ல. அப்ப அது சொல்ற மாதிரிதான் நீங்க நடக்குறீங்க. தப்பு வந்து உங்க மேலதான். அதாவது நீங்க வந்து உங்க பாஸ்ட் வெளிப்படுத்துறீங்களா? நேரடியா வாங்க அக்காவை பாருங்க. அக்காவை கூட்டிட்டு போங்க. நினைக்கிறவரு நம்மளை விட்டு விலகி இருந்தா கூட நினைக்கிறவரு மத்த ஆளுங்க தப்பா சொல்ல கூட கூடாதுல. விட்டு கொடுங்க. அந்த இடத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க மக்களே. விட்டு கொடுக்காம இருக்கிறேன். வந்து ஒவ்வொரு உறவுகளையும் நல்ல விஷயம் ஷேர் பண்ணிட்டேல இத பார்க்க விடாத அளவுக்கு பண்ணுவாளுங்க. நம்மளுக்கு வந்து நான் நல்லது பண்றேன். யாருக்கு துரோகம் பண்ணல யாரும் ஏமாத்தல.
எனக்கு வந்து என்னதான் அவங்க அந்த முயற்சி பண்ணாலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. இதை நான் ஆனஸ்டா சொல்லுவேன். அதே மாதிரிதான் நீங்களுமே. அது வந்து அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஃபெயிலியரா தான் போகும். ஃபெயிலியர் தான். ஆமா, அது நம்ம தேவையில்ல. இனிமே Okay, வந்து இனிமே அந்த வெளிநாட்டு குஞ்சுன்ற ஒரு கேரக்டரை பத்தி நான் பேச போறது இல்லடா. ஏன்னாடா எனக்கு பயங்கர தலைவலி. நம்மள ஒருத்தவன் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது மாதிரி இங்கிட்டு வேற மாதிரி அங்கிட்டு வேற மாதிரி பண்ணும்போது ஆண்டவன் அதுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பான். முடிச்சு நீங்க போய் 8 மணி லைவ் போடுங்க. எடிட் பண்ணி ஒரு நாளைக்கு போடுறேன். ஓகே, பாய், see you. ஓகே, பாய். பாய், பாப்பா, எல்லாரும் பாப்போம். பாய்.